4 புக்கெல்லாம் பார்க்க மாட்டோம், 1க்கு 4 கருத்தெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டோம். எங்களுக்கு ஒரே ஒரு ஆளை காட்டுங்க, அவங்களாம் நாங்கள் பிடிச்சிக்கணும், நேர்வழின்னு எங்களுக்கு கூட்டி போயிட்டே இருக்கணும். ஒரு மன்ஹஜ் காட்டுங்க, ஏதோ ஒரு மன்ஹஜ் அது நல்லா இனிக்கும். அதாவது மன்ஹஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், நாங்கள் இவங்களுடைய வழியில் போகிறோம் அவங்களோட வழியில் போகிறோம் அப்படின்னு. அதையாவது செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் உண்மையிலே அந்த சலஃபுடைய மன்ஹஜுங்கிறது என்ன. சலஃபுடைய மன்ஹஜ் யாராவது நிராகரிக்க முடியுமா? இங்கே நம்ம கர்பலா பயானை தொடராக பார்த்தாங்கன்னா தெரியும். இங்கே ஒவ்வொரு சஹாபாவும் எவ்வளோ முக்கியமானவங்க, அவங்களுடைய தியாகங்கள் எவ்வளோ இதாக இருந்தது, அவங்கள மதிக்கணும். அவங்கள மதிக்கணும் நம்ம முஸ்லீம்களே கிடையாதுன்னு தான் சொல்கிறோம். அன்சாரிகளை நேசிப்பது ஈமானில் ஒரு பங்கு, அபூபக்கர் அவங்கள நேசிக்கிறது ஈமானில் ஒரு பங்கு. யாருக்கு ஈமான் இருக்கோ அவன் எப்படி சலஃபுகளுடைய மன்ஹஜை தூக்கி போடுவான்? அல்லாஹ் சொல்கிறான்ல, மண்டை குழம்பி போனவனை தவிர வேறு யாரும் இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு. அது மாதிரி கிறுக்கன்தான் சலஃபுகளை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனால் சலஃபுகளுடைய வழிமுறை எதுங்கிறது தான் இங்கே பஞ்சாயத்து. சலஃபுகளை தான் நாங்களும் பின்பற்ற சொல்கிறோம், இம்ரான் ஹுசைனும் அதுதான் பின்பற்ற சொல்கிறார். சலஃபுகளை பின்பற்றுவது என்ன அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் இது. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த வரலாற்றுடைய ஆரம்பமும் வரலாற்றுடைய முடிவும், வரலாற்றின் மனிதகுல வரலாற்றின் தொடக்கமும் மனிதகுல வரலாற்றின் முடிவும் தொடர்புள்ளது. ஒன்றோடு ஒன்று தொடர்புக்கு இதை பற்றி குர்ஆன் சொல்லுது. வரலாற்றிலிருந்து நல்லவர்களும் வாழ்ந்திருப்பாங்க, கெட்டவங்களும் வாழ்ந்திருப்பாங்க. இப்போ வரலாற்றில் நல்லவங்களும் வாழ்ந்திருப்பாங்க, கெட்டவங்களும் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், 2 பேரையுமே நமக்கு காமிச்சிட்டே வரான். வரலாற்றில் இருக்கிற நல்லவர்களையும் பாருங்கள், இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இவங்க எப்படி யோசித்தாங்க, இவங்க எப்படி நடந்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் காமிச்சிட்டே வராங்க. வரலாற்றில் கெட்டவர்களுடைய ஒரு லிஸ்ட்டும் போட்டு இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இவங்க என்ன பண்ணாங்க காமிச்சிட்டே வராங்க. அப்போ இது 2மே நமக்கு எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா, படிப்பினைக்காகத்தான். ஏன் இந்த கெட்டவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, 2வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். இந்த வரலாறு எல்லாம் ஏன், இந்த பழைய கதைகள் ஏன் நமக்கு இப்போ சொல்லணும். ஆதம் நபி இப்லீஸுடைய சம்பவம் எத்தனை இடத்துல இருக்குது? 7 இடத்துல இருக்குது. சரி, முடிஞ்சு போன கதை, நாம் மறுபடியும் அந்த எக்ஸாமுக்கு போக போகிறோமா? அப்போ எதுக்காகவோ அல்லாஹ் சொல்லணும் இல்லை. ஸோ அது எல்லாமே நமக்கு படிப்பினைங்கிறதுக்காக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 118 சொல்கிறான், இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் நம்மிடம் பேசவில்லை, மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சிகள் எதுவும் வரவில்லை என்று. அவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவர்கள் கூறுவதைப் போலவே தான் அவர்களும் கூறினார்கள். இந்த முன்னாடி இருக்கிறவங்களும் இதே மாதிரி தான் பேசுனாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மெசேஜ் சொல்கிறான்.